ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிளான்ஸ் விஸ் ஜாம்பிஸ் எபிசோட் 6 தான். வாங்க கேம்குள்ளே போயிடலாம். Day 19 in ancient Egypt. பிளான் செலக்ட் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பச்சை கலரில் தெரியுதுல்ல, அதுக்குள்ளே ஜாம்பியை என்ட்ராக விடவே கூடாது. இதுதான் நம்ம டாஸ்க். ஹலோ, வந்துட்டு இந்த சைடு நமக்கு ஐஸ் தேவைப்படுது, ஆனால் லோட் ஆகலை. அதனால் நம்ம பாக்ஸர் மண்டையை வச்சிட்டோம். இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு சன்ஃப்ளவரி வச்சுக்கலாம். தட்டி கிடச்சிருக்கு. இவன் தின்றான் போல நம்மளை. பக்கெட் மண்டையன் பொசுக்கிட்ட இல்லை, பொசுக்குள்ள தப்பிச்சோம். முடிய போகுது. Day 19 in ancient Egypt. இந்த தப்பி மண்டையை மட்டும் முடியல, நான் முடிஞ்சான். இது ஏன் வைக்க முடியலன்னு தெரியல கைஸ். ஏதோ கக்காயிடுச்சு. இவன் என்ன தெரியுமா ஸ்பெஷலு, நம்ம ஷூட்டர் இருக்கான்ல, அவன் தான் இவன். ஆனால் அவன் ஒரு ஒன்றா ஷூட் பண்ணுவான், இவன் ரெண்டு புல்லட்டாக ஷூட் பண்ணுவான். இதுதான் என்னோட ஸ்பெஷல். அடுத்தது நெக்ஸ்ட் லெவல். ஆல்ரெடி இதை நம்ம இதுக்கு முன்னாடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மஞ்சள் கலர் இதில் இருக்காங்கள்ல, இவங்களெல்லாம் வந்துட்டு ஜாம்பிஸ் சாப்பிடாம நம்ம பார்த்துக்கணும். அதுதான் நம்ம டாஸ்க். ஏன் அது எடுத்துட்டோன்னா அது நம்ம அவசரத்தில் வைக்கிறதுக்கு வரமாட்டேங்குதுல்ல, நம்ம அவ்வளோ சீக்கிரம் வைக்கிறதில்ல. அதனால கேபேஜ் மண்டேனுங்களே அவனுங்களை அதை முடிச்சிட்றானுங்க. அதனால் அது தேவையில்லை. நமக்கு இடம் பற்றாக்குறையாக வேறு இருக்குது, அதனால் அதை எடுத்தாச்சு. அந்த டபுள் ஷூட்டர் அவங்களுக்கு வச்சு காட்டுறேன் எப்படி பண்ணால். நெருப்பு பொசுக்கிடுவான். இப்போ அடைஞ்சிருச்சு. 2 வேவ் இருக்குது இதில். ரெண்டு பேர் வரானுங்க, 2 பேரையும் சமாளிக்கணும் நம்ம. இந்த சைடு வேற ஒருத்த வரானா. இப்போ வந்துட்டு பொசுக்கிடுவானா மாட்டானா. நல்லா ஐஸ் லோட் ஆகிட்டான். சார் மண்டையா காப்பாற்று மண்டையா. டபுள் ஷூட்டர் 2 ஷூட் பண்ணுறான் பார்த்தீங்களா. கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒட்டகத்தையும் முடிச்சு விட்ருப்பாங்க. பரவாயில்ல. போடு ஃபஸ்ட்டு வேவு முடிஞ்சிச்சு.
ஃபைனல் வேவு வரப்போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதை தீய பொசிக்கலாம். டபுள் ஷோட்ரு அந்த இந்த லாஸ்ட்டெல்லாம் கெத்து. இவ்வளோ நேரம் தனியாக ரெண்டு சமாளிச்சிருக்கிறோம். ஈஸியாக முடிச்சிட்டோம் கைஸ். ஃபைனல் வேவ் ஸ்டார்டடு. வேறு வராங்க கைஸ். பொசுக்கி விட்ட போகிறாங்க கைஸ். ஒருத்தர் முடிச்சாச்சு. இன்னொருத்தர் பொசுக்கிட்டான். முடிச்சாச்சு கைஸ். முடிச்சாச்சு. தொப்பி மண்டை மட்டும்தான் இருக்கான். பக்கெட் மண்டை அவனை முடித்தோன்னா டே 20 initiative jet is completed. Yeah, completed. 20th day initiative jet completed. Next. இவனுங்கெல்லாம் ஃபஸ்ட்டு இருக்கிறவனுங்க பெருசாக இல்லை. ரெண்டு சீட்ஸாக சன்ஃப்ளவர்ஸாக கொடுப்பானுங்க. அவனுங்க இருக்கிறதுனால இவனுங்க வேணாம். அடுத்த ரெண்டு இருக்கானுங்க இல்லையா, ஒருத்தன் கானு ஒருத்தன் தர்பூசணி மண்டையன். அவனுங்க 2 பேர் தான் இங்கே விஷயமே. அதுலேயும் கான் இருக்கான்ல, அவன் தான் மெயின். பாருங்கள், தர்பூசணி கடைசி வரைக்கும் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறான். 325 இருக்கான். நமக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. இவன் இத்தனோண்டா போடுது. இவன்ட்டு என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? வெயிட், இதோ இதுதான் ஸ்பெஷல். சூப்பரில் பாட்டிடுவாங்க அப்படியே. நம்ம சன்ஃப்ளவர்ஸ் வைக்க முடியாது போலையே. கடகடன்னு வந்துக்கிட்டே இருக்கானுங்க. அதுக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஒருத்தனை வைக்கணும். நடுவில் எந்த சைடு வரை ஒருத்தனை வைக்கணும். 2 பேரும் வாங்கணும். Please. எங்கள் மம்மி வேறு வரான். அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. ஐஸ் வச்சாச்சு. பெருசாக தூக்கி போடுறா காணே. பஸ் சாப்பிட்றோம் போது. சாரி கைஸ், பதட்டத்தில் கை பட்டுருச்சு. அப்படி இந்த மம்மி மண்டைய சாலை. தின்றுவான் போலே கைஸ். தின்னுட்டாங்க கைஸ் ஒருத்தனை. ஐஸ் இங்கே வைக்க ஐஸ். பின்னாடி ஒருத்தன் வர போகிறான். உண்மைக்க அவன் வேறு பொசுக்கி விட்டு போயிடுவானே. பொசுக்கி ஐஸ் வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். சீக்கிரம் வந்துருச்சு கைஸ். அதுக்கெலாம் அவனே செத்து போயிட்டான். சரி பரவாயில்ல. ஃபைனல் வேவ் ஸ்டார்டட் கைஸ். நம்ம கடைசி வரைக்கும் சன்ஃப்ளவர்ஸை யூஸ் பண்ணல கைஸ். முன்னாடி ஒரு ஐஸ் இனி பிரச்சனை இல்லை. இவனுங்க தின்னுட்டு போனால் கூட பின்னாடி வண்டி இருக்குது. அதனால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கைஸ்.
வண்டி தான் ஏறப்போகுதுன்னு நினைக்கிறேன் மம்மி மேலே. ஆமாம் துண்டானுங்க, வண்டி ஏற்றி வேண்டியதான். அவ்வளோதான். Day 21 in ancient Egypt is completed. Okay guys, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். Thanks for watching.